ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னாக்கா மினி பப்ஸ் பார்த்துருப்பீங்க. மினி பப்ஸ் பார்த்துருக்கீங்களா? மினி பப்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மினி பப்ஸில் வந்து என்ன வைக்க போகிறோம்னாக்கா, நீங்கள் முட்டை பப்ஸு, சிக்கன் பப்ஸு, காளான் பப்ஸு, ஸோ இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து சீஸ் வைக்க போகிறேன். ஆமாங்க, இந்த மினி பப்ஸ் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து சீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து வச்சு சின்னதாக வந்து மடக்கிட்டு, ஸோ அதில் வந்து இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு 3 சைடு வந்து ஒரு சைடு போல்ட் பண்ணுற சைடு விட்டுட்டு 3 சைடு வந்து ஸோ லாக் பண்ணுவேன். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் இதை பண்ணி முடிச்சுட்டு ஸோ ட்ரைலெல்லாம் வச்சு அடிக்க முடித்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஓவனில் போட்டு வேக வைக்க முன்னாடி வந்துட்டு முட்டையை ஒன்று உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதை வந்து முட்டையை தொட்டு ஃப்ரெஷ்ஷை வச்சு மேலே வந்து பேஸ்ட் பண்ணி தடவணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பப்ஸுக்கு தடவுவாங்க. அதே போல் வந்துட்டு பன்னு, ஸோ ப்ரெட்டு, இதில் எல்லாமே வந்து இந்த முட்டை மேலே வந்து தடவுவாங்க. ஸோ பேக்கரில் வந்து நான் வேலை செய்யும்போது வந்து பேக்கரியில் வந்து பெரிய லெவலில் பெரிய ஒரு டேபிள் அளவுக்கு வச்சு தேய்ப்பாங்க. 2-3 பேர் சேர்ந்து தேய்க்கிறது மாவை. ஸோ அதில் வந்து நேராக கட் பண்ணுறதுக்காண்டி வந்து பெரிய ஸ்கேல் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலை வச்சு கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி பப்ஸ் அளவுக்கு கொண்டாந்து சின்ன சின்னதாக கொண்டாந்து கட் பண்ணி முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்த பிறகு அந்த முட்டை பப்ஸில் வந்து அந்த முட்டை வைக்க முன்னாடி அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் அதில் வந்து மசாலா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டு அதில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் கட் பண்ணதில் எல்லாத்துலேயும் வரிசையாக வந்து அந்த டேபிள் ஃபுல்லாக கட் பண்ணி கிடக்கும். ஸோ அந்த பப்ஸில் வந்து மசாலா ஒரு ஸ்பூன் அள்ளி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையை வந்து உரித்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ண ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்துட்டு பப்ஸில் வந்து அந்த வெஜிடபிள் மேலே வந்து அப்படியே வச்சு கொண்டு போவோம் லைனாக. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ்னால் நடந்துகிட்டே இருக்கும் பப்ஸில் கட் பண்ணி முடித்த பிறகு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மடிப்போம். ஒரு சைடாக வந்து மடித்து விட்றது. ஸோ மடித்து முடித்தோன்னா அப்படியே எடுத்து ட்ரையில் வச்சுருவோம். ட்ரையில் வச்ச பிறகு முட்டையை தடவுறது வேலை நடக்கும். அது ஒரு டைம் ஒரு ஆள். ஸோ இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேக்கரியில் நான் வேலை செய்யும்போது அந்த மாதிரி தான் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் வந்து இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே முட்டை பப்ஸ் பண்ணியிருந்தேன் நான். அதில் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அது வந்து சும்மா சிம்பிளாக இங்கே வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்காக அதை பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். ஸோ அந்த மாவு என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் அதில் முட்டையில் வந்து வெறும் முட்டை மட்டும் தான் வச்சுருப்பேன். மசாலாலாம் வைக்கலை நான். ஸோ இந்த வெஜிடபிள் மசாலா, வெங்காயம் தக்காளிலாம் வந்து கிரீன் மட்டர் இதெல்லாம் போட்டு கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலாவாக நான் வைக்கலை. வெறும் முட்டையை மட்டும் பப்ஸில் வச்சா வெறும் முட்டை தான் அதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படி இருந்தேன்னா, சரி ஸ்நாக்ஸு காலைல சாயந்தரம் டீ சாப்பிட்றதுக்காக கேட்டான்றதுக்காக ஸோ நான் அந்த மாதிரி சிம்பிளாக வந்து டீ கூட சாப்பிட்ணும் அப்படின்றனால சும்மா சிம்பிளாக மட்டும் பண்ணியிருந்தேன், மசாலா ரெடி பண்ணாமல். ஸோ நீங்கள் பார்க்காதக்க பப்ஸ் இந்த மாதிரி செய்யணும் பார்க்குறவங்க, ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ வந்து ஏற்கனவே இருக்கும். முட்டை பப்ஸ்ன்னு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ செய்யணும் பார்க்கணுன்றவங்க ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி தேய்ச்சி கட் பண்ணி ஸோ ஸ்லைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி அதை 4 ஸ்கொயராக வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இது மாதிரி தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி ட்ரையில் வச்சு அடிக்கணுதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபைனலாக முடித்த பிறகு எல்லாம் கட் பண்ணி சீஸ்லாம் வச்சு ட்ரையில் வச்சு முடித்த பிறகு இதோட லாஸ்ட்டு வந்து ட்ரையில் வச்சு முடிச்சிருவேன். ட்ரை வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ ட்ரையில் வந்து ஒரு பெரிய ட்ரை அது வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிருவேன். ஸோ அதை முடித்து கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ இப்போ பார்த்துருப்பேன், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சீஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போல்ட் பண்ணி மடிக்கிறேன். இது மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்பூனை வச்சு இப்போ வந்து லாக் பண்ணுவேன் இந்த 3 சைடும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரையில் வச்சு ஃபுல்லாக முடித்த பிறகு முட்டை ஒன்று கலக்கி வச்சுருப்பேன், மிக்ஸ் பண்ணி அடித்து. ஸோ ஆம்லேட்டுக்கு கலக்கிறோம்ல, மிக்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி முட்டையை நல்லா கலக்கிட்டு ஸோ ப்ரெஸ் ஒன்று வச்சு அதை வச்சு மேலே வந்து எல்லாத்துலேயும் ஸோ தடவி முடித்தோன்னே ஓவனில் போட்டு ஒரு 20 நிமிஷம் தான் ஓவனில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு எடுத்தோன்னா அது வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும். நல்லா கோல்டன் கலராக அந்த முட்டை தடவுனது வந்து நல்லா கோல்டன் கலராக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நம்ம பிளேட்டில் எந்த சாப்பாட்டு பிளேட் கொடுக்குறோமோ அதில் வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ட்ரை ஃபுல்லாக ஆகிடுச்சு. நான் வரிசையாக கட் பண்ணி மடித்து வச்சுட்டே வந்தேன். பாருங்கள், அந்த ட்ரை ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ட்ரையில். இப்போ பாருங்கள் முட்டை உடச்சி வச்சதா. இந்த முட்டையை வந்து இது மாதிரி தான் ப்ரெஸ்ஸை வச்சு தடவணும். ஸோ இது வந்து மேலே வந்து தடவணும். பன்னு செஞ்சாலும் சரி, பப்ஸு செஞ்சாலும் சரி, ப்ரெட் பண்ணாலும் சரி. ஸோ இது மாதிரி முட்டை வந்து மேலே தடவுவாங்க. ஸோ அதுதான் வந்து கேக்கில் மட்டும்தான் முட்டையை வந்து மாவு அடிக்கும் போதே மிஷினில் முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் முட்டையில் வந்து கேக்கில் வந்து முட்டை உடச்சி ஊற்றினோன்னா அதில் வந்து பட்ரு இல்லைனா டால்ட்டா, அதுக்கப்புறம் வந்து சுகரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா, ஸோ இதெல்லாம் போட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஸோ அதுக்கு கேக்குக்கு எல்லாம் வந்து முட்டையை அதோட மிக்ஸ் பண்ணிடுறது. ஸோ இதில் மட்டும் முட்டையை வந்து மேலே வந்து தடவுவோம். இந்த மாவு கலக்கும்போது வந்து நமக்கு முட்டை தேவைன்னா சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோம்னா மாவு வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இது வந்து மொறுமொறுப்பாக பப்ஸுனால் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்ப்போம் மாவு. ஸோ மாவில் வந்து சேர்த்து பிணைவோம். அப்போ வந்து இது வந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து முட்டை சேர்க்குறதில்ல. வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை தடவி முடித்து பேஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தடவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓவனில் போட்டுருவோம். ஓவனில் போட்டு ஒரு 20 நிமிஷம் தான் நான் வந்து ஒரு 180 டெம்பரேச்சரில் தான் வச்சுருப்பேன். அது எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷத்தில் எனக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துடுவேன். ரொம்ப நேரம் விட்டோம்னா அது வந்து மேலே பூரா கருகிரும், கருப்பாக தீஞ்சிரும் அப்படியே தானா. ஸோ அதனால் வந்து ஒரு டைம் வச்சுருப்பேன். ஒரு 20 நிமிஷம்னா 20 நிமிஷம், 30 நிமிஷம்னா 30 நிமிஷம் தான். ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சரும் வந்து நமக்கு தெரியல அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக வச்சு ஸோ அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ தெரிஞ்சால் மட்டும் நம்ம வந்து 180 டிகிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அந்த 180 டெம்பரேச்சர் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கம்மியான டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். ஒரு 60, ஒரு 140, 160 இல்லை 120 இல்லை 100 டெம்பரேச்சர் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. உள்ளே போட்டு இப்போ எடுத்து பார்க்குறோம் ஆயிடுச்சான்னு. லைட்டாக ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் ஆடுது பார்த்தீங்களா தனித்தனியாக. இது இப்படி தான். இப்போ நம்ம முட்டையை வச்சு தடவும் போது செஞ்சு வச்சுருக்கும்போது ட்ரையில் வந்து ஒட்டியிருக்கும். இப்போ வெந்துருச்சா, லைட்டாக வெந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தேன். இப்போ பார்க்குறோம் லைட்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து இப்போ அந்த ட்ரையை வச்சு நம்ம ஷேக் பண்ணோம்னா லைட்டாக ஆட்டி பார்த்தோம்னா அந்த ஒட்டிருக்கெல்லாம் விட்டுரும். வெந்துருச்சுனாக்கா இது வந்து ஆட ஆரம்பிச்சிடும். எல்லா பப்ஸும் ஆட ஆரம்பிச்சிடும், ட்ரையில் ஒட்டாது. ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இது கீழே நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து எடுத்து பார்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வந்தோன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ இந்த கலருக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இதுவரை பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. ஸோ வீடியோ வந்து இது வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ எனக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் லைவ் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். வீடியோ போட்டாலும் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னாக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபுல் ஸ்டார்டிங் வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி போய் பார்க்காத பாருங்கள்.